அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 30வது அப்டேட்டை பார்க்குறோம். பட் இந்த அப்டேட் சற்று தாமதமாக வருது. உங்கள் மனசுக்குள்ளே தோணும், எப்போதாயா நீ வந்து நேரத்தில் போட்டிருக்க? இல்லை நான் கேட்குறேன், நான் எப்போ தான் நீ நேரத்தில் போட்டிருக்க? இது மட்டுமா நீ தாமதமாக போட்டிருக்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தோணுது. இதெல்லாம் ஒரு நாள் மனசை விட்டு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு நாள் லைவில் வரேன். லைவில் வந்து இதை பற்றி நிறைய நம்ம பேசலாம். நம்ம ஏன் தாமதமாகுது, என்ன காரணம், எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசலாம். சரி, அதை விட நமக்கு மிக முக்கியமான தகவலுங்க, ஒரு பெரிய சம்பவம் ஏதோ நடக்க போகுதுங்க. அந்த சம்பவத்தை உங்ககிட்ட ஒப்படைக்க போகிறேன். நீங்கள் எப்படி ஷாக் ஆகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். அதை தாண்டி அமெரிக்கா நடத்திய தாக்குதல், ஈரான் சொன்ன சம்பவம் என்ன, ஈரானுடைய ஃபண்டை முழுமையாக ஃப்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில். தொடர்ந்து ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் கடுமையான தாக்கல் நிகழ்த்துவதற்கான காரணங்கள் என்ன, பல ஆங்கிளில் இந்த யுத்தம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து வித ஆங்கிளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தாக்குதல் நிலவரங்கள் இன்று வந்து 13வது நாட்களாக தொடர்ந்து அமெரிக்கா தாக்குதலை நிகழ்த்துறாங்க. அந்த தாக்குதல் போகிறதுக்கு முன்பு ஒரு 3 விஷயத்தை நம்ம மிக முக்கியமாக பேசிடலாம். கடந்த 3 நாட்களுக்குள்ளாரையே 3 சம்பவம் மிக வேகமாக நடந்திருக்கிறது. ஒன்று, யூகே தனது டிப்ளமேட்டிக் எல்லாமே எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து வர முடிக்குமோ வந்துருங்கன்ட்டாங்க. ஈவன் இதற்கு முன்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்கல் நடத்தும் போது கூட ஒரு டிப்ளமேட்டை கூட அங்கேருந்து கூப்பிடவே கிடையாது. அந்த இவங்க நபர்களை சார்ந்த யாரும் கூப்பிடவே கிடையாது திருப்பியும். ஆனால் இந்த தடவை முதல் முறையாக வேண்டாம், நீங்கள் ஈரான்லேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சம்பவம் நம்பர் 1, நேற்றே சொல்லிட்டேன். 2வது, ஜெர்மனி வந்து அவங்களுடைய ரிமைனிங் ஸ்டாஃப்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா எம்பசியில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒருத்தர் கூட இருக்க வேண்டாம், வெளியேறிடுங்க. நாங்கள் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் என்ன கொடுக்குறோம், சீக்கிரம் வெளியேறிடுங்கன்ட்டாங்க. ஃப்ரான்ஸ் அது வழக்கமாக சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி வந்து வெளியேற கண்டிஷன் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை வேறு, ஃப்ரான்ஸோடைய எம்பசியினுடைய ஸ்டாஃப்ஸை கூப்பிட்டு போயிட்டு என்கொயரி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கொஞ்சம் ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டீடைன் பண்ணி வைத்திருந்தாங்க. அதனால் ஃப்ரான்ஸுக்கு அந்த மனஸ்தாபம் இருக்குது. ஃப்ரான்ஸும் பதிலுக்கு தெஹரானில் இருக்க, அதாவது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஈரான் எம்பசியை கூப்பிட்டு விளக்கங்கள்லாம் கேட்டாங்க. இருந்தாலும் அவங்களும் நேற்று ஃபுல்லாக வாங்கப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. சரி, இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இந்த வீடியோ பதிவுகள். இந்த பதிவுகள் வந்து இது வழக்கமாக நடத்தப்படுகிற தாக்குதல் பதிவுகளா அப்படின்னா அதோடு சேர்ந்து அடிஷ்னலாக மற்றொரு சம்பவம் இதில் அடங்கியிருக்கு. இதில் அமெரிக்கானுடைய B-1 பாம்பர்ஸ் பிரிட்டனிலிருந்தும், F-16 வந்து ஜெர்மனியிலிருந்தும், F-35 வந்து இங்கிலாந்துலேருந்தும், ரீஃபியூலிங் ஏர்க்ராஃப்ட் வந்து இஸ்ரேல்லேருந்தும் தூக்குறாங்க. இதுதான் மேஜராக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஜெர்மனியிலிருந்து பெரும்பாலும் இப்போ வந்து பெருளவுக்கான விமானங்கள் அங்கேருந்து கிளம்புறதை பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் தொடர்ந்து ஆயுத குவியல்கள் வந்து இதற்கு முன்பு இல்லாத வரை பெரிய அளவுக்கு ஆயுதங்களை இன்னும் அதிகமாக வந்து குவிச்சிட்ருக்காங்க, பெரிய அளவுக்கு குவிக்கிறாங்க. அப்போ மிடில் ஈஸ்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்களா? ஏன்னா பேச்சுவார்த்தைக்கான அறிகுறிகள் தெரியல. குரூடாயிலோட விலை வேறு $100 கிராஸ் பண்ணி போகுது. ஆல்மோஸ்ட் இது வந்து அமெரிக்கா சீக்கிரமாக முடிவு கொண்டு வராங்களா, இல்லை வேறு என்ன பண்ண போகிறாங்கன்ற பார்க்கலாம். அடிஷ்னலாக கனடாவும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. பக்ரைன், ஈரான், ஈராக், குவைத், லெபனான், பலஸ்தீன், சிரியா, ஏமன் இங்கெல்லாம் யாருமே ட்ராவல் எந்த சூழ்நிலும் பண்ணிடாதீங்கன்றாங்க. இஸ்ரேல், ஜோர்டன், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, UAE ஏன்னா தேவைப்பட்டால் மட்டும் போங்க, எல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பவம் நம்பர் 3, கனடாவுடைய அனௌன்ஸ்மெண்ட். சம்பவம் நம்பர் 4, மறுபடியும் நேற்று இரவு முழுவதும் இஸ்ரேலினுடைய இராணுவனுடைய உயர்தர கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தாங்கலாம் தெரியல. ஆனால் இஸ்ரேல் சார்ந்த ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மேக்சிமம் தாக்கல் நடத்தும் பட்சத்தில் ரெடினஸாக இருக்காங்க, மேபி உள்ள நுழையிறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இது ஒரு 4-5 நாளாக போயிட்டே இருக்குது. அந்த ஸ்முட்ரோச் மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் இது ஏதோ வேறு ஆங்கிளில் போகிற மாதிரி வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சாக வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம. ஆனால் இது எல்லாம் ஈரான் என்ன பாடத்தை உணர்த்துகிறார்கள் அப்படின்றத உங்ககிட்ட வருகின்ற பதிவில் பார்த்தலாம் நம்ம. ஏன்னா ஈரான் மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய நாடு வேறு எதுவுமே இல்லை அப்படின்றத மறுபடியும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இலக்கான நாடு அவ்வளோ சீக்கிரம் பவுன்ஸ் பேக் ஆகிறத வந்து
அமெரிக்காவே வந்து ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, அது என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு இன்று அமெரிக்கா ஈரான் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலுடைய முட்ட வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. வழக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கோஸ்டல் சர்வேலன்ஸ் சைட்டு அடிச்சிருக்கோம், மரைன் கேப்பபிலிட்டிஸ், மீதி கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், ட்ரோன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், வேறு என்ன இருக்கோ, அப்புறம் அவங்களுடைய கமாண்டிங் சென்டர், மிலிட்ரி கமாண்டிங் சென்டர்லாம் நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. பட் 3 பகுதியில் பெருசாக அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோசிவ் பார்க்க முடிஞ்சுது. ஒன்று வந்து பேந்தர் அப்பாஸ், அது வழக்கமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து அந்த பகுதியில் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி என்ன தான் இருக்குது, இன்னும் அங்கே அடிக்கிறதா மிச்சம் மீறி இருக்கான்ற கேள்வியும் இருக்குது. இருந்தாலும் இன்னுமே அங்கே கம்யூனிகேஷன் டவர்லாம் இருக்குது, இன்றைக்கி கூட அடித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சென்ட்ரல் ஈரான் யாஸ்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு 20க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் பார்க்க முடிஞ்சது. அஸ்வாஸ் பகுதியை தான் ஒரு 40 ஸ்ட்ரைக் மேலே சொல்கிறாங்க. அடுத்தடுத்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய விமானங்கள் அதிகமாக பயன்படுத்தியது அங்கேருந்து தெரியுது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த இரவு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான வரைபடங்கள் பார்க்கும்போது ஈராக்கினுடைய எல்லை பகுதியை ஒட்டி தான் பெரும்பாலும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஈராக் எல்லையை ஒட்டி பெரும்பாலும் நிகழ்த்துறாங்க அப்படின்னாவே பெரிய ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. யாஸ்ன்ற பகுதியும் சரி, பந்தர் அப்பாஸ், குஷம், ஜாஸ்க் இந்த பகுதியும் சரி, மேலே அஸ்வாஸ், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய முழு பகுதியும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அந்த கிரம்ஷோகர் நேற்று அடித்தாங்க, இன்றைக்கும் ஒரு சில பகுதியில் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அடுத்த வரைபடத்தில் பார்க்கும்போது இது எல்லாமே கன்ஃபார்ம்டு ஆஸ்டேக்காக சொல்கிறாங்க. குறைஞ்சது 1, 2, 3 அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரைபடம் முடிஞ்சோடனே அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து குவைத்தினுடைய மிலிட்டரி, ஈராக்கினுடைய மிலிட்டரினுடைய பார்டர் கிராசிங்கில் ஒரு தாக்குதல். பட் இந்த தாக்குதல் ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இணைப்பு பாலமாக ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியிலையும் அடிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாம் நம்ம பார்த்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பந்தர் அப்பாஸ் இந்த பகுதி அடிச்சிட்டாங்க. அடுத்தது ஈராக்கினுடைய மிக முக்கிய பகுதிகள், ஈராக்கை ஒட்டி இருக்கக்கூடிய மிக முக்கிய பகுதிகள், இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து குசஸ்தான் ப்ரோவின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குசஸ்தான் ப்ரோவின்ஸில் தான் மிகப்பெரிய தாக்குதலை அடுத்தடுத்து இலக்காக்குறாங்க. ஒருவேளை குவைத்தை நெருங்குறாங்க, அந்த கோணத்தில் தான் அமெரிக்கா அணுகிறாங்களா, இல்லை ஐஆர்ஜிசினுடைய உளவுத்துறை வந்து அந்தளவுக்கு உள்ளே பூந்து எப்பாடுபட்டாவது குவைத்தை தூக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த யுத்தத்தையும் நிறுத்திடலான்ற கோணத்தில் அணுகிறாங்களா, அதை முறியடிப்பதற்காக ஈராக்கினுடைய எல்லை பகுதியை குறிவைத்து தாக்கல் நடத்துகிறாங்களா, ஆனால் நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஈராக்குக்குள்ளார என்னென்னா எஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸும் இந்த குர்திஷ் லெட் ஃபோர்ஸஸ்ன்னு இருக்கும். இந்த 2 குரூப்புக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க நாட்டுக்குள்ளேயே திடீர்னு எல்லை பகுதியில் ஒரு சில சண்டை வந்திருக்கு யூஎஸ்னுடைய பேக்கிங் ஃபோர்ஸுக்கு. இப்போ இந்த எல்லாம் அமெரிக்காவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏப்பா அங்கே பாதையை கிளியர் பண்ணிவிட்டு அங்கே போங்கப்பான்னா மறுபடியும் இங்கே என்னப்பா உங்களுக்கு சண்டை அப்படின்றது தான். அதாவது ஈராக் சிரியாவை ஒட்டி எல்லை இருக்கக்கூடிய பகுதியில் மறுபடியும் ஒரு யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த யுத்தம் வந்து என்ன உணர்த்த வராங்க, அதே சமயத்தில் ஈராக்கினுடைய எல்லை பகுதியிலும் ஒரு சில சின்ன சின்ன கிளாஷ் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இந்த குர்திஷ் ரீஜியன் மக்கள் வந்து நாங்கள் ஈரானுக்குள்ளே போய் தாக்கல் நடத்த விரும்பலைன்றதை மறுபடியும் உணர்த்த விரும்புகிறாங்களா, இல்லை அமெரிக்கா தொடர்ந்து அவங்கள உள்ளே அனுப்புறதுக்காக நடத்துகிறாங்களான்றதை வருகின்ற காலங்களில் நம்ம பார்க்கலாம். ஆனால் நேற்றைய பதிவுகள் பார்க்கும்போதும் தெரியுது, அந்த அஸ்வாஸ் பகுதியை, அதாவது நேற்றைய தாக்குதல், இது வந்து நேற்றைய வரைபடங்கள், இது கிட்டத்தட்ட 23ஆம் தேதி இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் இது. அந்த தாக்குதல்லையும் அந்த குசஸ்தான் ப்ரோவின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை தான் அதிகமான அளவுக்கு குறிவைத்து அடித்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. மற்றபடி பந்தர் அப்பாஸ், அந்த சிரிக், ஜாஸ்கர் போத பகுதியிலும் குறிவைத்து அடிக்கிறாங்கன்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியாது. அதே நேரத்தில் பதில் தாக்குதல் என்பது ஈரான் தரப்பில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இரவு முழுவதும் விடிய உறங்காமல் தாக்கல் நடத்துவது அமெரிக்கா என்றால், உறங்கி ஜாலியாக லிஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பகல் முழுவதும் தாக்கல் நடத்துறது ஈரான். அது 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம். எப்படி இவங்க வந்து கரெக்டாக நைட்டு ஒரு 11-12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, விடிய 3 மணி வரைக்கும் தாக்கல் நடத்துவாங்க. ரைட்டு, காலைல குரட்டையை விட்டு தூங்கிட்டேப்பா, அடிச்சிட்டாங்களாப்பா, சரி வாப்பா நம்ம அடுத்த தாக்குதலை பார்க்கலாம் அப்படின்ட்டு பகல் ஃபுல்லாக இவங்க அடிக்கிறாங்க. இன்று கூட ஜோர்டனில் வந்து ஒரு தாக்குதல். பட் ஜெருசலம் பக்கத்தில் இருந்து அங்கே இஸ்ரேலில் இருந்தால் வான்தடுப்பு சாதனங்கள் வந்து தடுத்துருக்கு. இஸ்ரேல் வந்து பெரும்பாலும் ஜோர்டனை அடிக்க வரும்போது பெரும்பாலும் அவங்களுடைய வான்தடுப்பு சாதனங்களும் சேர்ந்து காப்பாற்றி விட்டுருக்கிறது அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கலாம். அதே சமயத்தில் பஹ்ரைனும் பார்த்திங்கன்னா கடுமையான வார்னிங் கொடுத்துருந்தாங்க, குவைத்துக்கும் கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ தொடர்ந்து பாலஸ்டிக் ஏவுகணைகள் பதில் தாக்குதலுக்கு அதிகமாக ஏவி இருந்தது ஈரான் தரப்புலையும் பார்க்கலாம் நம்ம.
சரி, ஒரு விஷயம் நியூயார்க் டைம்ஸ் சரி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் அமெரிக்கா, இஸ்ரேல் இப்போ நடத்தப்படுகிற ஒட்டுமொத்த தாக்குதல். ஜனவரியிலிருந்து இன்ன வரைக்கும் தாக்குதலுக்கு இலக்கான பகுதிகள். ஏதாவது பெண்டிங் இருக்கா? மேக்ஸிமம் அடிச்சிருக்காங்களா? எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிக்கிறாங்க. இவ்வளோ அடித்தும் பந்தர் அப்பாஸ் போன்ற பகுதியெல்லாம் வந்து இன்னுமே ஐஆர்ஜிசியை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. சர்வசாதாரணமாக அவங்கள மீறி ஒரு கப்பல் கூட கிராஸ் பண்ணி போக முடியல, இன்று வரை, இந்த நொடி வரை. ஆனால் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வரைபடத்தை பார்க்கும்போதே தெரியுது, இது வந்து இஸ்ரேலும் அதுக்கு முன்னே தாக்கல் நடத்தினாங்களே, எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ இதை விட மிக மோசமாக தாக்கல் நடத்த முடியுமா என்ன? இவ்வளோ தாக்குதல் நடத்தியும் அவங்க சர்வசாதாரணமாக அவங்க பாதைகள் அமைக்கிறது, மீதி எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆகிறது, அவங்க நாட்டுக்குள்ளே எந்த மக்களும் இதுவரை அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தாமல் இருப்பது, இது எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த தாக்குதல் முன்பு நடந்த போராட்டம், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டம் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் இன்று அது அந்த அளவு கூட இல்லை. ஒருவேளை ஈரான் வந்து தனது கண்ட்ரோலில் ஃபுல்லாக போராட்டம் பண்ணாவே தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க, போட்டு தள்ளிடுறாங்க. கம்ப்ளீட்டு அது வந்து சர்வதிகாரம் கூட இல்லை, அது வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க ஈரானில். அந்த ஆங்கிலையும் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா நீங்கள் போராட்டம் இப்போல்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். தாக்குதலில் அமெரிக்கா தாக்குதலில் இறந்துட்டாங்கன்னு சுட்டு தூக்கிட்டு போயிட்டு குண்டு போட்ட இடத்துல தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த மக்களுமே வந்து அவருடைய ஐதுல்லா அலி காமெனி அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவங்களோட சாலிடாரிட்டியை பார்க்க முடியுது. எங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் தான் வேணும், எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை வேணான்றது தெரியுது. ஆனால் இவ்வளோ தாக்குதல் நடத்தியும் வந்து ஒரு 20,000த்துக்கு மேற்பட்ட தாக்கல் நடத்தியும் இந்த டார்கெட்டை வந்து பவுன்ஸ் பேக் ஆகியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து அவங்க மறுபடியும் சகஜ நிலைமைக்கு தான் இருக்காங்க. எந்த இடத்துலையும் பெருசாக அவங்களுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இந்த பவுன்ஸ் பேக் தான் வந்து அமெரிக்கா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மறுபடியும் அடுத்த லெவலில் கொண்டு போக முடியுமா? மறுபடியும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்களா அப்படின்னா, அந்த கதையை மறுபடியும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நேற்று இரவு கூட 29வது பதிவில் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து எங்ககிட்ட கெஞ்சிட்டே இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு கதையை விட்டுட்டு இருக்காங்க. அதனால் பார்க்கலாம், நம்ம ஈரான் வழிக்கு வருகிறதா இல்லை அமெரிக்கா வழி வர போகிறதா? ஏதோ ஒரு சீக்கிரம் 10-15 நாளில் முடிவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் குரூட் ஆயிலோட விலையெல்லாம் குறையும், கொஞ்சம் மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா இது தொடர்ந்து இழுத்துகிட்டே போகுது. போதாத குறைக்கு சவுதி அந்த பிரச்சனை வேறு இன்னும் அவங்களும் சுத்தமாக நிறுத்திட்டாங்க. ஏதோ நேற்று 2 கப்பல் சீனாவுடைய கப்பல் அனுப்பிச்சாங்க. நேற்று இரவு கொஞ்சம் நிசப்தமாக இருக்காங்க. இருந்தாலும் தாக்கல் நடத்துறதுக்கான அநேக அறிகுறிகள் அங்கே தென்பட்டு கொண்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் வந்து காயமடைந்திருப்பாங்கன்னா உறுதியாக சொல்கிறேன்றாங்க. அடுத்தடுத்த சேட்டலைட் இமேஜஸ் வந்து ஈரான் தரப்புலையும் வெளியிட்டிருக்காங்க, பொது வெளியிலையும் வெளியிட்டிருக்காங்க. கொஞ்சம் கூகுள் இமேஜஸ் கொஞ்சம் பிளர் பண்ணுறதுனால, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால, ரொம்ப டெப்த்தாக இல்லைனாலும் அந்த இலக்குகள் நல்லாவே தெரியுதுன்றாங்க. ஒன்று, அங்கே பக்ரைனில் இருக்கக்கூடிய பேஸ், அதாவது இப்போ அமேசான் இருக்கு இல்லையா, அமேசானுடைய மிக முக்கிய டேட்டா சென்டர் ஒன்றும், இன்னொன்று வந்து குவைத்தில் வந்து ஹலி அல் சலீம் ஏர் பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹலி அல் சலீம் ஏர்பேஸை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுறதுன்னு தெரிகிறது. அமெரிக்கா கொடுத்த ஒரு மாபெரும் சொன்னால் தப்பு, இது ஃப்ளோவில் வந்துருச்சு, அது ஒரு அறிவிப்பு, திடீரென்று ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, இனி இவங்க கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறாங்கல்ல பொது வெளியிலே, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நடத்தப்படுகிற ஒவ்வொரு தாக்குதலும், ஒவ்வொரு கப்பல்களும் இழப்புகளாக நாங்கள் நிச்சயம் கொடுப்போம். இன்றையெல்லாம் 2 பில்லியன் நாங்கள் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோன்றாங்க. அதாவது ஏற்கனவே ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் சுமார் 160 பில்லியனுக்கு மேலே இருக்குதுன்றாங்க. ஏன்னா இந்த சொத்துக்கள் எல்லாமே நட்பின் அடிப்படையில், பங்காளிகளின் அடிப்படையில் ஏற்கனவே அரபு நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அமெரிக்காவோட ஒப்புதல் இல்லாமல் நிறைய ஃபண்டு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இன்றைக்குமே அவங்கக்கிட்ட ஐஎஃப்எஸ்சினுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு ஃபண்ட் அனுப்புகிறனாலும் அமெரிக்கா, ஐரோப்பா உதவி இல்லாமல் நேரடியாக ஃபண்ட் அனுப்ப முடியாது. மறைமுகமாக இல்லீகலாக ஏதாவது அனுப்புனா தான் உண்டு. அப்படி அனுப்பும்போது அவங்க ஈஸியாக ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஒன்று, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரொம்ப வளவல் நான் சொல்ல விரும்பாமல் உங்களுக்கு ஒரே வரியில் சொல்லணுன்னா, அங்கே ரஷ்யா வந்து ஐரோப்பாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணதை இப்போ ஃபுல்லாக திருடிட்டாங்கல்ல, ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கல்ல கதையை. அதே மாதிரி தான் இதையும் சொல்கிறாங்க. அப்போ எங்கள் ஃபண்டை நீங்கள் திருடுறீங்களா அப்படின்னு அராக்சி அவர்கள் கேட்குறாரு. அராக்சி அவர்கள் எஸ்சிஓ சம்மிட்டுக்கு கலந்துக்கிறதுக்கு போகிறாரு. இது கிர்கிஸ்தானில் வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் கவுன்சிலில் கலந்துக்க போகிறாரு. கலந்துக்கிறதுக்கு முன்பு கிட்டத்தட்ட உங்கள் தலையில் நீங்களே மணல் அள்ளி கொட்டுக்கிறீங்க. அங்கே ஒன்றும் நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னே நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. நாங்கள் 2028 நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம்.
அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் ஒன்றை மட்டும் நான் நினைவில் கூற விரும்புகிறேன். இது முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு திருட்டுத்தனம். எங்களுடைய மொத்த பண்டிகை 160லிருந்து 200 பில்லியனுக்கு மேலே நீங்கள் திருடி தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் ஃபண்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, இனி அரபு நாடுகளுக்கு அதே தானா. பக்ரைனுக்கோ இல்லை மற்ற நாடுகள் எல்லாமே ஈரானால் தாக்கல் நடத்தப்பட்டு எவ்வளோ இழப்புகள் சேதாரம் வருகிறதோ அது ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துகள் திருப்பி கொடுக்கப்படும்னாங்க. லாஸ்ட் டைமே அந்த இஷ்யூ தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அப்போ எங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டு அந்த இழப்புகளுக்கு யார் பொறுப்பேற்றுக்க போகிறீங்க? இதுக்கு நிச்சயம் பதிலடி இருக்கும். இனி பேச்சுவார்த்தை மட்டுமே தீர்வு அல்ல, தாக்குதல் மட்டுமே தீர்வு அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க. அதை அறுதியிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதனால் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி கூட ஈரானுடைய சென்ட்ரல் ஈரான் பகுதியில் தெஹரானில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சாலிட் ஃபியூல் ஜுல்ஃபிகர் பேலஸ்டிக் மிசைல்ஸை மக்கள் மத்தியில் ஒரு டிஸ்பிளே மாதிரி கொண்டு வந்து இதுதான் வெற்றிக்கு காரணம், நம்ம தொடர்ந்து எதிரிகளை அச்சுறுத்துவதற்கு மிகப்பெரிய காரணம் இதுவே அப்படின்ற மாதிரி பெரிய டிஸ்பிளேவும் கொண்டு வந்திருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். வருகின்ற செப்டம்பர் 24 சீனானுடைய ஷி ஜின்பிங் அவர்கள் அமெரிக்கா போகிறாராம். அடுத்தடுத்த ஒப்பந்தங்களை கையெழுத்து போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். நம்ம ஸ்பெயின் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காட்டுத்தீயை அணைக்க முடியல. இத்தாலியில் பெரிய அளவுக்கு மழை பொழிவு, மற்ற சுற்றிலும் ஒரு சில இடத்துல நல்ல ஐஸ் மழையே பொழிஞ்சது. பட் ஸ்பெயின் இல்லை. ஸ்பெயின் அப்படின்னா அவங்க நினைவுக்கு வர வேண்டியது இப்போ தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சு பெரிய ஒரு வரவேற்பு விழா நடத்தினாங்க. மக்கள் நிறைய கூட்டினாங்க. ஆனால் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கலை. ரொம்ப முக்கியம் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக கூட இருந்தாலுமே வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இந்த மூச்சு திணறல் இதெல்லாம் வந்து தொடர்ந்து இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து ஒரு 1000 பேர் கூடனாவே அந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது. பட் ஸ்பெயினில் அந்த கொண்டாட்டத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த ஸ்பெயினில் தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு நேஷ்னல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காட்டுத்தீயை வந்து அணைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தங்கத்தின் விலை சற்று ஆறுதல் தருகிறது. இன்று ஒரே நாளில் 2160 பக்கம் சவரனுக்கு குறைந்திருக்கிறது. ஸோ நான் ஒரு சில எதிர்பார்த்தேன் நான் ஃபுல்லாக குறையும் அப்படின்ட்டு. ஆனால் திடீர்னு ஒரு செருக்காட்டுறாங்க. எப்படி மார்க்கெட்டை மனிப்புலேட் பண்ணுறாங்களான்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலாக இப்போ இறங்கணும், ஏன் இறங்காமல் ஏறுற மாதிரி ஒரு 1 வீக் மட்டும் இருந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பார்க்கலாம் இனி கீழே இறங்கி போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.